அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியானது ஒரு மனிதாபிமான உதவி குரலுக்கான ஒரு காணொளியாக இருக்க போகிறது. ஏற்கனவே நாங்கள் சிறுநீரக பாதிப்புக்குள்ளான ஒரு சகோதரருடைய காணொலியை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அதிகமானவர்கள் உங்களுடைய பங்களிப்புகளை அவருக்கு வழங்கியிருந்தீர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதுபோன்று இன்னும் ஒரு சகோதரர் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. இன்று நாங்கள் அவரையும் அவருடைய பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன் கொண்டு வர இருக்கிறோம். அந்த வகையிலே காத்தான்குடியைச் சேர்ந்த புதிய காத்தான்குடியைச் சேர்ந்த ஹோஸ்டல் வீதி 3ஆம் ஒழுங்கையைச் சேர்ந்த சகோதரர் பதியுத்தீன் மஹ்மூத் அவர்கள் நீண்ட காலமாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் 2 சிறுநீரகம் முழுமையாக பாதிப்படைந்த நிலையில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதிலே மிக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஓட்டோ ஓடுகின்ற ஒரு ஓட்டோ சாரதி. இன்றைய தினம் அவருடைய நிலைமையை பற்றி தான் உங்களோட நாங்கள் பேச இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எவ்வளவு காலமா அந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? 5 வருஷமா 5 வருஷமா டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. தொழில் இந்த ஆட்டோ ஓடுறது? இந்த ஆட்டோ தான் ஓடுறேன். டயாலிசிஸ் பண்ண ஓடையில சும்மா 7 மணி நேரம் ஓடிக்கிறேன். டயர்டா இருந்தா விட்டு வந்துடுறேன். 4000 இப்படி ஓடுவேன். நமக்கு நம்ம இதுக்கு காணாது. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பிள்ளைகள், 2 பொம்பளை ஒரு ஆம்பளையும். மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு மஷா அல்லாஹ் பிரச்சனை முடிஞ்சு. சரி, இன்னொரு மகள் சேர்ந்த முறை ஓயில் எழுதுறா. மகன் ஒரு கடையில் நினைச்சாரு. அவர் படிச்சுட்டாரா? அவர் ஓயில் படிச்சு நம்மள கஷ்டத்தால அவரும் படிச்சுடான்றதுக்கு நம்மளோட வறுமையால அவரும் நம்மளை வறுமையை சுட்டி அவரும் படிச்சுடான்ற மாதிரி விட்டுலாம். அப்ப நாங்க சந்திச்சது. இப்ப உங்களுக்கு என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன உதவிகள் எதிர்பார்க்கறீங்க? இப்படித்தானே இப்ப நான் இதுல காட்சி சேர்ந்து சேருமா கிட்னி மாற்ற அளவுக்கு சேருமான்றது சுவர் பண்ணிடாது. அதுக்கு எவ்வளவு தேவை? அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் தேவைப்படும். 80 லட்சம் 75 லட்சத்துக்கு செய்யலாம். நான் இப்போ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஃப்ரீயா செய்யறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு. சரி, அப்படி அது சரியா வந்தானே ஒரு 20-25 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் அது சரியா வந்தா அல்லாஹ் ஆண்டு பெரிய கஷ்டம் இல்லை. 7வது வருஷத்துல இதுல நம்ம காசுகள் சேர்ந்தா நம்ம செய்யலாம். 7வது வருஷத்துல நம்மள வாழ்வாதார கொண்டு வரதுக்கு கஷ்டமா இருக்கு. காலில் நம்ம ஆப்ரேஷன் காலில் விழுந்து மூட்டு 2 கலந்து விழுந்து 2 காலம் ஆப்ரேஷன் பண்ணி நடக்கிறாரு. இதுல ஓக்கர்லாம் நடக்குது. இன்றைக்கு அப்படி இன்றைக்கு டயாலிசிஸ் பண்ணால் விழுந்து அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தரங்கிறதெல்லாம் அப்படியே கஷ்டத்துக்கு உங்களுக்கு அந்த 4ஆண்டு வாழ்வாதாரத்தை கொண்டு போறதுக்கு இதுல ஆட்டோல வர வருமானம் போதாது. இந்த இப்படி மாசத்துல 8 நாள் டயாலிசிஸ் போகும் சார். அந்த 8 நாள் இல்லை, மறு மாசத்துல ஒரு கிளினிக் போகல. அதுல ஒரு நாள் இப்படி நம்ம டயர்டா இருந்தா போகல. எப்படி மாசத்துல 15 ஓகே. சரி நண்பர்களே, இதுல அவரே சொல்லியிருந்தார் அவர் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி. அவருக்கு 2 கால்கள்லையும் மூட்டு வலிக்கு ஆபரேஷன் பண்ணி நடக்க முடியாது. அவர் ஓக்கர்ல தான் நடந்துட்டு இருக்காரு. ஓக்கர்ல நடந்து வந்துதான் இந்த ஓட்டோ ஓடிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு அந்த சிறுநீரக பாதிப்புல டயாலிசிஸ் பண்றதுனால அவருக்கு தொடர்ச்சியாக இந்த தொழிலை செய்ய முடியாமலும் இருக்கு. இதனால அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. முடியுமான சகோதரர்கள் கீழே அவருடைய தொடர்பு இலக்கத்தையும் வங்கி கணக்கு இலக்கத்தையும் நாங்க போடுறோம். முடியுமானவர்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு உங்களால் முடியுமான பங்களிப்புகளையும், அதே நேரத்தில் அவர் எங்களுடைய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இலவசமாக அந்த சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார். அவ்வாறு இருந்தால் கூட அதுக்கும் சில தொகை தேவைப்படுகிறது என்று சொல்கிறார். அதற்கும் உதவியாக இருக்கும். எனவே அன்பான சகோதரர்கள், கொடுக்கக்கூடிய குறைவல்லல்கள் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி இந்த சகோதரருடைய கோரிக்கைக்கு, அவருடைய உதவி கோரலுக்கு நீங்களும் உங்களால் முடியுமான பங்களிப்புகளை வழங்க வேண்டும் என்று இந்த காணொலி ஊடாக உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.